இது நம்ம ஊர் செய்தி. திருச்சி மாவட்டத்தின் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வையும், உங்கள் பகுதியின் ஒவ்வொரு குரலையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் தி நியூஸ் தமிழ். செடாய் 3.0 அமைப்பின் பிரம்மாண்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் பங்கேற்பு. திருச்சியில் செடாய் அமைப்பின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவும், செடாய் 3.0 என்ற பெயரிலான 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவில் ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர் முருகானந்தம், ரோட்டரி ஆளுநர் கார்த்திக், செடாய் அமைப்பின் தலைவர் பக்ருதீன், செயலாளர் குரு கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் நித்யா சந்திரசேகரன், ஜோசப் கண் மருத்துவமனை நிர்வாக அதிகாரி சுபா பிரபு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். சிறு குறு மற்றும் நடுத்தர வணிக வியாபாரிகள் பெரிய அளவில் வளர வேண்டும், உலக அளவில் அவர்களது பிரம்மாண்ட மதிப்பை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழர்களால் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. சுயதொழில் தொடங்கும் பயணத்தில் ஆர்வம் காட்டும் எவரும், ஏற்கனவே புதிய தொழில் நடத்தி வரும் தொழிலதிபர்களும் இதில் உறுப்பினராக சேரலாம். தென்காசியில் தொடங்கி சென்னை வரை பறந்து விரிந்துள்ள இந்த அமைப்பில் தற்போது 650க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் உறுப்பினராக உள்ளனர். தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த பிராண்டிங் செய்வதற்கு இந்த அமைப்பு மிகச் சிறந்த தளமாக விளங்கும் என இதன் நிர்வாக இயக்குனர் அருள் சபரி தெரிவித்தார். மேலும் சுயதொழில் முனைவோர் குறித்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பாடத்திட்டங்களை கொண்டு வந்தால் மாணவர்களிடம் சிறு வயது முதலே விழிப்புணர்வை வளர்க்க முடியும் என்றும் அவர் கூறினார். தி நியூஸ் தமிழ் செய்திக்காக நான் உங்கள் மரியா வில்சன். இன்னைக்கு திருச்சியில் பார்த்தீங்கன்னா திருச்சி செடாயோட 3.0 லான்ச் நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 200க்கும் அதிகமான தொழிலதிபர்கள் இன்னைக்கு கலந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு அனிவர்சரி சக்ஸஸும் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான தொழிலதிபர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. இந்த செடாயோட லான்ச் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளவு கிராண்டாக பண்ணுறதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சிறு குறு வணிக வியாபாரிகளும் பெரிய அளவில் போகணும், அவங்க விசிபிலிட்டி கிரியேட் பண்ணணும், அவங்க பில்டை அதிகப்படுத்தணும், அவங்க பிராண்டை ரொம்ப அதிக அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் ஒரு தமிழால் உருவாக்கப்பட்டது இந்த செடாய். இந்த செடாய் தான் மட்டும் வளர்வது பற்றாது, தன்னுள் சேர்ந்து அனைவரும் வளரணும் அப்படின்னு நல்ல நோக்கத்தில் அந்த செடாய் உருவாக்கப்பட்டது. இந்த அதிகமான மக்கள் இதில் சேர்ந்து பலனடைஞ்சு இந்த தமிழால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரமாக மாறணுங்கிறது எங்களோட நோக்கம். அதை மிக விரைவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம் மாற்றுவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்கள் உறுதி கொள்கிறோம். ஓகே, இந்த செடாயில் யார் உறுப்பினராக சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொழில் முனைவோரும், அதாவது வாழ்க்கையில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தாண்டி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் லைஃப் ஜேர்னிக்குள்ளே வரணும்னு விருப்பப்படுற தொழில் ஆரம்பித்து ஒவ்வொருமே இந்த செடாயில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது தென்காசியிலிருந்து தமிழ்நாட்டினோட தலைநகரம் சென்னை வரைக்கும் செடாய் பறந்து விரிஞ்சிருக்கு. அண்ட் திருச்சியில் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக 3.0 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக மினிமம் நம்பர்ஸை ஸ்டார்ட் பண்ண செடாய் அடுத்தடுத்த வளர்ச்சி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ஜென்ரேஷன் 2.0 3.0 சொல்லுவோம். ஸோ 1.0 ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு 2.0 தாண்டி 3.0 பிரம்மாண்டமாக இந்த ராக்போர்ட் சிட்டியில் திருச்சி மெம்பர்ஸ் சூப்பராக ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செடாயில் 650+ ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ என்னோட நேம் அருள் சபரி, இந்த செடாயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருமே தொழில் முனைவோர் நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் நிறைய சேஞ்ச் ஆகிட்டே வருது ஆக்சுவலாக. ஸோ பிராண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரெஃபரன்ஸ் லீவ்ஸ் தாண்டி பிராண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் பர்சனல் பிராண்டிங்கோ இல்லை பிஸ்னஸ் பிராண்டிங்கோ பண்ணுறதுக்கு செடாய் ஒரு அருமையான தளமாக இருக்கும்.
லைக் பொதுவாக இன்றைக்கி ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னாலே எல்லாமே ஒரு பெரிய இன்றைக்கி சவாலாகவும் மலைப்பாகவும் பார்க்குறாங்க. இன்றைக்கி வீடும் சரி சொசைட்டியும் பெருசாக என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸோ கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அது இன்னும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் ஊக்குவிக்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் போட்டு அதை ஒவ்வொரு பப்ளிக்கும் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ் காலேஜஸில் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஒரு கரிக்குலமாக கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த பள்ளி பருவத்திலே இந்த பசங்க மத்தியில் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி வளர்க்கலாம். இது நம்ம ஊர் செய்தி. திருச்சி மாவட்டத்தின் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வையும், உங்கள் பகுதியின் ஒவ்வொரு குரலையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் தி நியூஸ் தமிழ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது உங்கள் தி நியூஸ் தமிழ்.